வணக்கம். பத்திரிக்கையாளர்லாம் ஒரு ஒரு மனிதனே குறுக்கு குறுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆனா, தமிழ்நாட்டுல எத்தன அரசியல்வாதி இருக்காங்க. யார்கிட்டயுமே அப்படி குறுக்கு குறுக்கு கேள்வி கேட்கறதே இல்ல. யார பத்தி சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? அண்ணன் சீமான தான். அண்ணன் சீமான பத்திரிக்கையாளர் ஒரு நாளைக்கு 2 3 கூட சந்திக்கிறாப்புல. ஆனா, சீமானு சந்திக்கிறாப்புல, அவர்ட்ட இவ்ளோ கேள்வி கேட்குறீங்க. ஒரு ஆளுங்கட்சி இல்ல, கட்சி இல்ல. ஒரு இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க. ஏன் இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காப்புல, அவர்கிட்ட கேட்கலாம். பத்திரிக்கை சந்திக்கல, போகல, அப்படி இப்படின்னு கேட்கலாம். பட் விஜய் மாநாடு போகிறேன் அப்படி இப்படின்னு லைவ் வீடியோ வரலையும் போடுறீங்க. அவர்கிட்டையும் கேட்குறதில்ல. இப்போ ஸ்டாலின் நடத்துகிறாப்புல. ஸ்டாலின் ஒரு நீங்கள் பத்திரிக்கையாளர் எல்லாமே சேர்ந்து ஒரு மீட்டிங் மாரி போட்டு பண்ணலாம். இதேபோல் நீங்கள் பண்ணுறீங்க. இதேபோல் மக்களை சந்திக்கிறீங்க. மக்கள் இவ்வளோ கேள்வி எங்கள்கிட்ட கேட்குறாங்க. நீங்கள் பத்திரிக்கை பேட்டி கொடுங்க. ஒரு நாளைக்கு எங்களுக்கு ஒரு டைமாச்சும் பேட்டி கொடுங்க அப்படின்னு ஆளுங்கட்சிகிட்ட நீங்கள் பத்திரிக்கையாளர் கேள்வி பேட்டி டேரெக்டாக நீங்கள் நடத்துகிறீங்க விவாகரத்தம். அதெல்லாம் நடத்தக்கூடாது. ரைட்டுங்களா? இந்த இது நடக்குது, அது நடக்குது அப்படின்னு அந்த இதுக்கு வரக்கூடாது. டாப்பிக்கே வரக்கூடாது. டேரெக்டாக அமைச்சர்கள்லாம் அவங்கவுங்கள்ட்ட எந்தெந்த துறையில் எந்தெந்த பிரச்சனை இருக்குது. பத்திரிக்கையாளர் நடுநிலையாளர் தான் சொல்கிறீங்க. என்னது 3ஆம் தூணா? 2ஆம் தூணு, 3ஆம் தூணுங்கிறீங்க. அப்போ நீங்கள் டேரெக்டாக ஆளுங்கட்சி கேள்வி கேட்டிங்கன்னா தானே இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாட்டில் மக்களுக்கு எல்லாமே சரியாகும். அப்படி பத்திரிக்கையாளர் ஆளுங்கட்சி கேள்வி கேளுங்க. இப்போ வேறு கட்சியெலாம் கேள்வி கேட்குறீங்க. அவங்கள்ட்ட கேட்குறதா அவங்கள்ட்ட ஏதோ ஏதோ ஒரு சின்ன சின்ன கேள்வி கேட்கலாம். எவ்வளோ பெரிய கேள்வி கேட்கலாம். அது ஒரு நாளைக்கு ஒரு கேள்வி கேட்கலாம். ஆளுங்கட்சிகிட்ட கேட்குற கேள்விக்கெல்லாம் அண்ணன் சீமான்கிட்ட போய் கேள்வி கேட்குறீங்க. சம்மந்தமே இல்லை. பத்திரிக்கையாளர்லாம் சம்மந்தமே இல்லாத கேள்வி கேட்குறீங்க. கேள்வி கேளுங்க. யார்கிட்ட கேட்கலாம்? ஆளுங்கட்சிகிட்ட தான் நீங்கள் அதிகம் கேள்வி கேட்கணும். ஆளுங்கட்சிகிட்ட நாளைக்கு இப்போ அண்ணன் சீமானே வந்தாலும், எடப்பாடியாக வந்தாலும், யார் வந்தாலும் சரி, ஆளுங்கட்சிகிட்ட தான் நீங்கள் கேள்வி அதிகமாக கேட்கணும். அதான் பத்திரிக்கையாளரோட இதுவுமே மக்களுக்கு சார்பாக நின்று நீங்கள் பேசுகிறதுன்ட்டு. இன்றைக்கி காலையில் ஒரு பேட்டி ஒன்று பார்த்துருந்தேன். அதெல்லாம் சரி ஏதாச்சும் பேசணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதான் பேசுகிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வீடியோ கண்டிப்பாக பேசும். இனிமேல் அரசியலும் நிறைய பேசலாம். ரைட்டுங்களா? என் வீடியோ பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் என்ன வேலை இவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன், 200 சில்லற வீடியோ போட்டுருக்கேன். யாரையும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு இல்லை. சும்மா சின்ன சின்ன ரீல்ஸ் பண்ணுறேன், அது பண்ணுறேன். இனிமேல் வீடியோ நிறைய போடுவேன். ஐடியா லெவலில் வேலை கொஞ்சம் பிஸியாக போகிறதால எதுவும் இது பண்ணிக்க முடியல. எந்தெந்த வீடியோவை பார்க்குறீங்க போகிறீங்க, என் வீடியோவை கொஞ்சம் பாருங்கள். ஓகே, பாய்.